வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி-பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 4 வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம கிட்ட கேலக்ஸி வாட்ச் 4 இருக்குது. அருமையாக இருக்குது. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. கேலக்ஸி வாட்ச் 4 வித் ப்ளூடூத், வைஃபை அண்ட் ஜிபிஎஸ். ரேம் பார்த்தீங்கன்னா 1.5 GB கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 6 அண்ட் அபோவில் இருக்கிற எந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸுக்கு வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 4. பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ச் கொடுத்துருக்காங்க. வாட்சை நம்ம கடைசியாக பார்க்கலாம். மற்றபடி பாக்ஸில் வந்து வேறு என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சாம்சங்கோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா இப்போ வர ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டு சைடு வந்து 2 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூசர் கைட், வாரண்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. இதை சைடில் வச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாவ், மேக்னெட்டிக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னெட்டிக் சார்ஜர் மற்ற கம்பெனிலாம் கொஞ்சம் நார்மல் குவாலிட்டியில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. ₹1 காயின் சைஸில் இருக்குது. இது நீங்கள் டேரெக்டாக எந்த ஒரு யூஎஸ்பி சார்ஜர் கிட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா லேப்டாப்ஸில் கனெக்ட் பண்ணலாம், சிஸ்டமில் கனெக்ட் பண்ணலாம். கேபிள் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்குது, அதே நேரத்தில் நீளமாகவும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை வந்து நம்ம சைடில் வச்சிடலாம். மற்றபடி வாட்ச் மட்டும்தாங்க இருக்குது. சாம்சங் வாட்ச் 4 உங்களுக்கே தெரியும். ஐவாட்சுக்கு அப்புறம் ஆண்ட்ராய்டில் வந்து ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக டாப் 3ல வந்து சாம்சங் கேலக்ஸி வாட்ச் சீரிஸ் வந்து வந்துடும் அப்படின்ட்டு. அந்தளவுக்கு வந்து இதோடைய குவாலிட்டி நல்லாயிருக்கும், இதோடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும், இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வாட்ச் வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட்வேர் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஹார்ட்வேர் வைஸ் உங்களுக்கு வந்து இந்த சிலிகான் ஸ்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. 20 mm வித் இருக்கிற ஸ்டாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாப்ஸும் பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் தான். நீங்கள் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து யூஸ்வலாக ஐவாட்சில் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் வரும். இதை வந்து இன்னொரு ஆடட் செக்யூரிட்டி ஃபீச்சராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த முள்ளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பழைய காலத்து வாட்ச் மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து புது வாட்ச் மாதிரியும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து இப்படி லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து உள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டாப் வெளியே தெரியாது, ஸ்டாப் உள்ளே போயிடும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து லாக்கும் இருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு பட்டன் பார்த்தீங்கன்னா சுற்றி ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆன் ஆஃப் பட்டனாக இருக்கும். இன்னொரு பட்டன் பார்த்தீங்கன்னா அடிஷனல் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். அண்ட் வாட்சுடைய சென்சார் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏகப்பட்ட சென்சார்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து பிளட் ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணலாம், நீங்கள் வந்து பிபி செக் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது இதில் வந்து சென்சார் வந்து நிறைய சின்ன சின்ன டாட்ஸாக இல்லாமல் உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப ஜென்யூனாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு போடல, பட் இந்த வாட்ச் ஆக்சுவலி IP68 ப்ரொடெக்ஷன் இருக்கிற ஒரு வாட்ச். ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே போட்டாலும் ஒரு 2 minutes வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வாட்சை சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் இன் வியட்நாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் ரேட்டட் 5 watt to 10 watt அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வாட்சுடைய மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஹார்ட்வேர் வைஸ் நல்லா இருக்குது. அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் மாதிரி இருக்குது. ஃபோன்லலாம் வந்து எந்த விதமான ஒரு கிளாஸ் வருமோ அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதை வந்து கொரில்லா கிளாஸ் DX அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குங்க. இது வந்து ரொட்டேட்டபிள் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து வாட்சை இப்படியும் கட்டிக்கலாம், இல்லை திருப்பி 180 degree திருப்பியும் கட்டிக்கலாம். அது மாதிரி நீங்கள் எப்படி கட்டினாலும் இது வந்து மாறிடும் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வாட்சை ஆன் பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாட்சை ஆன் பண்ணணும்னா சார்ஜரோட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வாட்ச் வந்து ஆன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். சார்ஜர் கனெக்ட் பண்ணோடனே சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒன்ஸ் ஃபுல்லாக சார்ஜ் ஆனதுக்கப்புறம் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆப்பில் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து முழுமையாக யூஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 1.5 GB கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வைஃபை இருக்குது, வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது, நீங்கள் வந்து பிளட் ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணலாம். சாம்சங் கேலக்ஸி வாட்ச் சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து என்னென்னலாம் வந்து ஸ்மார்ட் வாட்சில் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதோடைய பேட்டரி கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 361 mAh நான் ரிமூவபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் SMS ரீட் பண்ணலாம், கால்ஸ் ரிஜெக்ட் பண்ணலாம். இதில் வந்து 16 GB இன்டர்னல் மெமரி இருக்குது. ஸோ இதில் நீங்கள் நிறைய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ECG சர்டிஃபைட் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் வந்து நீங்கள் சாம்சங் கேலக்ஸி வாட்ச் சீரிஸில் என்னென்ன எதிர்பார்ப்பீங்களோ எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. அதே நேரத்தில் இப்போ
வாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த வாட்ச்னாலே இந்த ரவுண்ட் ஷேப் தான் பிடிக்கும். அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக இந்த வாட்ச் வந்து ஒரு ஃபேவரட்டான வாட்சாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 15,999 ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து சைஸஸ் பார்த்தீங்கன்னா 40 மில்லிமீட்டர் 44 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சில வேரியன்ட்ஸ் இருக்குது. அந்த வேரியண்ட்டுக்கும் அதுக்கப்புறம் மெமரி வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் இருக்குது, வைஃபை இருக்குது. ஸோ ஜிபிஎஸ் இருக்கிறனால நீங்கள் வந்து மேப்ஸ்லாம் வந்து இதிலே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து இசிஜி செக் பண்ணலாம், பிளட் ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணலாம், பிபி செக் பண்ணலாம், ஸ்லீப் மானிட்டர் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்மார்ட் வாட்சில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் எதிர்பார்ப்பீங்களோ அது மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து காஸ்ட்யூம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. யூஸ்வலாகவே சாம்சங் ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 1.5 GB ரேம் கொடுத்துருக்காங்க, 16 GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் பேட்டரி பேக்கப்பும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வீக் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 341 mAh பேட்டரி பேக்கப் இருக்குது. அடுத்தது சார்ஜிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. சிலிகான் ஸ்ட்ராப்ஸ் இருக்குது. இது வந்து ரிமூவபிள் ஸ்ட்ராப்ஸ். ஸோ நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டு சப்போஸ் நீங்கள் செயின் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து செயின் ஸ்ட்ராப் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது கலர் யூஸ் பண்ணணும், நீங்கள் வந்து லெதர் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா லெதர் ஸ்ட்ராப்பும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லும். இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 15,999 ஸ்டார்ட் ஆகுது. இதோடைய சைஸ் அண்ட் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் மாறலாம். இதில் வந்து 40 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைஸ் இருக்குது, 44 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைஸ் இருக்குது. ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா IP68 வாட்டர் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மழை பெய்யும் போதெல்லாம் தாராளமாக போட்டு போகலாம், எந்த விதமான பிரச்சனையும் வராது. அண்ட் இதோடைய கிளாஸ் எப்போவுமே வந்து நம்ம ஸ்மார்ட் வாட்ச் வாங்கும்போது கிளாஸ் வந்து எதாவது பட்டு உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவோம், ஏன்னா ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உடையாது. ஆனாலும் வந்து அவங்க வந்து ஒரு காஷன் போட்டிருக்காங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்லாம் இந்த வாட்ச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பத்திரமா தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் அது மீன் பண்ணும். சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 4 உடைய எல்லா வேரியண்ட்டுமே நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்சஸ்லுமே அவைலபிளுங்க. நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, bye from DK.